பண்ணுவாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கெலாம் ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அப்பா வந்து எங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து ஸ்கூட்டரில் ட்ராப் பண்ணுவாங்க. வாசலில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. திருப்பி சாயங்காலம் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. இதான் அவங்க வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 2 மணி போல் எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் அப்பாவுக்கு வரும். பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு பிரின்ஸிபல் கால் பண்ணுறார். எங்கள் அப்பா ஸ்கூலுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க, எதுக்குமே ஸ்கூலுக்குள்ளே வந்ததில்லை. இல்லை 2 மணிக்கு வந்து உடனே ஸ்கூலுக்கு வாங்கன்னா, அப்பா என்ன விஷயம்னு கேட்டேன். அதை நான் ஃபோனில் சொல்ல விரும்பலை, நீங்கள் உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னமோ நடந்து போச்சுன்னு பதறி அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்க. அங்கே வந்தால் என்ன நடந்துருதுன்னு கேட்டால், என்னுடைய தம்பி பெங்களூரில் இருக்கார் பாருங்க, மைக்கேல். அவன் அந்த காலத்தில் ரொம்ப குறும்பு, ஆளை பார்த்து அமைதியாக இருப்பான், பயங்கர குறும்பு, சேட்டை ரொம்ப பண்ணுவான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, தான் கூட படித்துட்டு இருந்த ஒரு மாணவன்கிட்ட ஒரு குறும்பு பண்ணி, அந்த விளையாட்டாக பண்ண குறும்பு ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுருச்சு. அந்த மாணவன் வந்து ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போகிற அளவுக்கு அவன் ஸ்கூலில் வந்து விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டே பண்ணது தான் அது வந்து ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுருச்சு. உடனே பிரின்ஸிபல் வந்து அவங்க அப்பா அம்மாக்கெலாம் சொல்ல, அவங்க குடும்பமே கிளம்பி வந்துட்டாங்க. யார் அந்த பையன், அவனை அடித்தே ஆகணும்னு என் தம்பி அடிக்கிறதுக்காக குடும்பமே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு வாசலில். இதில் எங்கள் அப்பா உள்ளே நுழையிறாரு. அப்போ பிரின்ஸிபல் வந்து அப்பா உள்ளே கூப்பிட்டு வந்து இந்த சம்பவத்தை சொன்னேன். அப்பாவுக்கு கோபம். ஏன்னா இது வரைக்கும் ஸ்கூலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கி தான் பிள்ளைகளுக்காக உள்ளே வந்தது கிடையாது. அவமானம் தாங்க முடியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் 2 பேரண்ட்ஸ்டையும் பேசி சமரசம் பண்ணி கடைசியில் அந்த பெற்றோர் எங்கள் அப்பாவை பார்த்த உடனே என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அமைதியாக போயிட்டாங்க பையனை கூப்பிட்டுட்டு. அப்பாவுக்கு கோபம், வெக்கம், அவமானம் தாங்க முடியல. ஸ்கூல் முடிகிற நேரம். அப்போ பிரின்ஸிபல் சொன்னாரா, சார் அடிச்சு போட்டுறாதீங்க சார் பையனை, ஏன்னா அப்பாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அதனால் அடிச்சிடாதீங்க சார். அப்பா எதுவுமே பதிலே பேசலை. இப்போ ஸ்கூட்டரில் ஏறுறோம், என் தம்பியும் நானும் ஏறுறோம். என் தம்பி ஏறினதுலேருந்தே மனம் கசந்து அழ ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு அழுதான் அப்படின்னா, செஞ்ச தப்புக்கு இல்லை, வீட்டுக்கு போய் சேர்ந்தா இன்னைக்கு நம்ம உயிர் பழிச்சு திருப்பி வருவோமான்னு பயந்துட்டான் அவன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடினா லேசான அடி விழாது, பயங்கரமாக அடிப்பான். வழியெல்லாம் அழுகதான். எனக்கும் பின்னாடி உட்காந்து பக்கு பக்கு பக்குன்னு எனக்கு இவனோட சேர்த்து நமக்கு ஏதாவது பழைய கேஸ் ஏதாவது ஓப்பன் ஆயிருமா அப்படின்லாம் ஒரு பயம். அதனால் எப்போ எதுக்கு விழுதுன்னே தெரியாது சில தடவை. அப்போ பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே அப்பா ஸ்கூட்டரை ஸ்டாண்டு போடுறாங்க. இவன் பேக் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இவனுக்கு உள்ளே போகிறக்கு பயம், ஹால்லேயும் நின்றுட்டு இருக்கான். அப்பா வந்தாங்க, வேகமாக வந்தாங்க. உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னாங்க. சரி அன்றைக்கி தீபாவளி தான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு நடுங்கிட்டே அழுதுகிட்டே வந்தான். அப்போ அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவனை பார்த்து சொன்னாங்க, இப்போ இந்த ரூம்குள்ளே போயிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணிட்டு வா அப்படின்னா. நாங்கள் யாருமே இதை எதிர்பார்க்கல. நேராக உள்ளே போனவன் தான். அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவன் வெளியே வந்தான். அப்போ அடிக்கவே இல்லை, ஒரு வார்த்தை அந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, அன்றைக்கு மாறின என் தம்பி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே சாதுவாகவே ஆயிட்டான். இந்த ஒரே இன்சிடெண்ட் தான் அவன் லைஃப்பில் வந்து, அதுக்கு பின்பாக அவன் லைஃப்பில் he was never rough. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டிலேயே ரொம்ப சாதுவாக அவன் மாறிடும். நான் நினைக்கிறேன், அன்றைக்கு எங்கள் அப்பாவுக்கிட்ட தண்டிக்கிறதுக்கு எல்லா நியாயமும் இருந்தது, ஆனால் அமைதியாயிட்டான். ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் அவன் லைஃபே மாறிடுச்சு. நான் உண்மையாக நினைக்கிறேன், அன்றைக்கு ஒரு வேளை எங்கள் அப்பா மட்டும் பழையபடி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவன் நிச்சயமாக அன்றைக்கி வீட்டில் இருந்திருக்க மாட்டான். ஏன்னா ஸ்கூல்லையும் பயங்கர அவமானம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்லேயும் அவமானம் ஆயிடுச்சு. அவன் என்ன முடிவு எடுத்திருப்பானே எங்களுக்கு தெரியலை. அநேக வேளையில் தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுமானால், தவறுகள் நடக்கும்போது பேசுறது ரொம்ப ஈஸி, அடிக்கிறது ரொம்ப ஈஸி, பழிக்கு பழி தீர்க்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எப்படி இருப்போம்னா அமைதியாக இருப்போம். அந்த ஆழ்ந்த தேவனுடைய அன்பிலிருந்து வருகிற அமைதி
என்ன செய்யும்னா கல்லான இருதயத்தை கூட கரைய பண்ணும். கடினமான இருதயத்தை கூட சதையாக மாற்றும். ஒரு மனம் திரும்புதலை, ஒரு